ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி வந்து ஏஜஸ் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ வயது கணக்குகள். ஸோ இந்த வயது அப்படிங்கிறது வந்து ஒரு ரேஷியோ ப்ரொபோர்ஷன். இதில் தான் அந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கான்செப்டில் தான் இந்த ஏஜஸ் டாபிக் வந்து கவர் ஆகும். ஸோ ரேஷியோ கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வயதுகள் கணக்கு வந்து நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் முக்கியமான டாபிக் தான். ஸோ ஒரு 25 கொஷின் அப்படின்னு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எடுத்தோம் அப்படின்னா ஏஜஸ் ரிலேட்டட் கொஷின் கண்டிப்பாக ஒன்று இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன? எ பர்சன்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 2/5 ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் மதர். ஒரு நபரின் தற்போதைய வயது, அப்போ ப்ரெசன்ட் ஏஜ், தற்போதைய வயது அவர் தாயாரின் வயதில் 2 மடங்காக உள்ளது. அப்போ அந்த நபர்னா பர்சன்கிறதுனா பீன்னு எடுத்துக்கிறேன். அவருடைய தாயாரின் வயதில் 2 மடங்காக இருக்குது. அவங்க மதர்னுடைய ஏஜ் தானே, அப்போ எம்முன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி ரேஷியோவை மாற்றலாம்? இந்த 5 நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். 5p = 2m. அப்போ பியும் 2, அப்போ p = 2xன்னு எடுத்துக்கலாமா? m வந்து 5, m = 5x. ஓகே தானே? ஓகே. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃப்டர் 8 இயர்ஸ், 8 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ இந்த பக்கம் எழுதிக்கிறேன், இந்த பக்கம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போ ஆஃப்டர் 8 இயர்ஸ் he will be 1/2 ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் மதர். 8 வருடங்கள் கழித்து அவரின் வயது அவர் தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. இப்போ 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவருடைய வயது வந்து அவருடைய தாயாரின் வயதில் பாதியாக இருக்குது. அப்போ அந்த பர்சனுடைய ஏஜ் வந்து அவங்களோட அம்மாவனுடைய ஏஜ், மதர்னுடைய ஏஜில் பாதியாக இருக்குன்னா 1/2. இந்த 2 எங்கிட்ட கொண்டு வந்துடுறேன். அப்போ 2p = m, 1mனே வச்சுக்குவோம். அப்போ p = 1ன்னு வரும், எம்முக்கு வந்து 2. ஸோ அப்போ ரேஷியோவாக எழுதணும் அப்படின்னா p = 1y. ஸோ இது வந்து வேறு ரேஷியோ, இது வேறு ரேஷியோ. அதனால் இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இங்கே ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ p = 1y, m = 2y. ஓகேவா? m = 2y. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? ஹவு ஓல்ட் இஸ் த மதர் அட் ப்ரெசன்ட். ஸோ அம்மாவினுடைய தற்போதைய வயது, தாயாரினுடைய தற்போதைய வயது என்ன? அப்போ 5x என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா ப்ரெசன்ட் ஏஜில் மதரோட ஏஜ் என்ன? அது 5x. அப்போ 5x தான் கேள்வி. 5x நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ராப்ளமை. இப்போ இங்கே 2x 5x, அப்போ 2x + 8. ஏன்னா 8 வருஷம், 2x + 8 கூட்டணும், டிவைடட் பை 5x + 8 கூட்டுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குமா? 1y / 2y கிடைக்கும். இது வந்து மேலே இங்கே எழுதுறது ஃபுல்லாக அந்த பர்சனோட ஏஜ், கீழே எழுதுறது மதரோட ஏஜ். அப்போ 2x + 8, இந்த 8 வருஷத்தை கூட்டினேன்னா எனக்கு 1y கிடைக்கும். டிவைடட் பை கீழே என்னங்க, இங்கே வந்து 5x + 8 இங்கே கூட்டினோன்னா எனக்கு 2y கிடைக்கும். ஓகேவா? அந்த ஒய்யையும் கேன்சல் பண்ணிடுறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அப்போ 2 2s are 4x + 2 × 8 16. இங்கே 1, அப்போ 5x + 8ன்னு வருமா? அப்போ இந்த 5x, இங்கே 4x இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன், இந்த 8 இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். x = 8ன்னு கிடைக்கும். ஓகேவா? 5x - 4x, x 16 - 8 8, 16 - 8 8ன்னு கிடைக்குது. அப்போ x = 8ன்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே தானே? x = 8 ஆன்சர் எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் நமக்கு என்ன கேட்குறாங்க? தாயாரின் தற்போதைய வயது. தாயாரின் தற்போதைய வயது 5x. அப்போ 5 × 8, 5 8s are 40. 5x என்னது? 5 × x சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 8. அப்போ 5 × 8 40. அப்போ ஆப்ஷன் பி 40 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் த ரேஷியோ 4:5. ஏபி என்பவர்களின் தற்போதைய வயது விகிதம் 4:5 இருக்குது. அப்போ ஏபியினுடைய வயது விகிதம் என்னவா? 4:5. ஓகேவா? 5 வருடங்களுக்கு பிறகு, 5 இயர்ஸ் ஆஃப்டர், அப்போ +5, 5 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ நான் பாருங்களேன், எழுதுகிறப்பயே +5 அப்படின்னா இந்த பக்கம் எழுதுவேன், இப்படி எழுதிடணும். -5னா இப்படி எழுதிடணும். எப்போயுமே ப்ரெசன்ட் ஏஜை நடுவில் இப்படி எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ +5, 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களினுடைய வயது விகிதம் என்னவாக இருக்குது அப்படின்னா 5:6 அப்படின்னு இருக்கான். எனில் இருவரின் தற்போதைய வயதின் கூடுதல் என்ன? அப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கலாம்? 4x 5xன்னு எடுத்துக்கலாமா? அப்போ ஏ வந்து 4xனும் பி வந்து 5xனும், அதாவது a = 4x, b = 5xன்னு எடுத்துக்கலாமா? 5 கூட்டுவேன். அப்போ 4x + 5 டிவைடட் பை 5x + 5. ஓகேவா? இங்கே என்னென்னு வரும்? இங்கே இது வந்து எப்படின்னு எடுத்துக்கிறேன்? 5y 6yன்னு எடுத்துக்கவா? அப்போ 5y 6yன்னு எடுப்பேன். அப்போ அந்த ஒய்யும் கேன்சலாக போயிடும். அப்போ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா their sum of percentages. அப்போ பர்சன்டேஜ் இது தானே 4:5. அப்போ சம் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படின்னா 4x + 5x. அப்போ 9x தான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். 9x தான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். ஸோ இப்போ நான் அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ 6 4s are 24x + 6 5s are 30, 5 5s are 25x + 5 5s are 25. இந்த 24 இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அப்போ 25x - 24x எக்ஸ்ன்னு வருமா? இங்கே 30 - 5 என்னன்னு வரும்? எனக்கு 5ன்னு வருமா? அப்போ x = 5, x =
5ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ நமக்கு என்ன வேணும்? 9x தானே வேணும். அப்போ 9 × 5 45. 45 வருடங்கள். ஆப்ஷன் பி 45 இயர்ஸ் அப்படிங்கிறத இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். The present age of அருண் and சுரேஷ் are 24, 36. அப்போ அருண் மற்றும் சுரேஷினுடைய தற்போது வயது முறையே அப்படின்னா ஃபஸ்ட்டு அருணுடைய ஏஜ் சொல்லியிருக்காங்க 24. இப்போ அருணுடைய வயது 24. அடுத்து 36ங்கிறது யாரோட வயது? சுரேஷனுடைய வயது. அப்போ சுரேஷனுடைய வயது 36 எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ 8னா இங்கிட்டு போயிடணும், -8 போடணும். இதையும் -8 போடுவேன், இதையும் -8 போடுவேன். 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயது விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அருண் சுரேஷ் கொடுக்குறாங்க, ஆனால் வயது விகிதம் சுரேஷ் இஸ்ட் அருண். ஸோ கவனமாக இருக்கணும். இப்போ 8 நான் முதல்ல எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு அருண் அப்புறம் சுரேஷ். இங்கே 8 கழிச்சேன்னா இதனுடைய ஆன்சர் என்ன வரும்? இங்கே 8 கழிச்சோம்னா இதனுடைய ஆன்சர் என்ன வரும்? 8 கழிச்சோம்னா 16ன்னு வருமா? 8 கழிச்சோம்னா 16ன்னு வரும். இங்கே 8 கழிச்சோம்னா 28ன்னு வருமா? ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா சுரேஷ் இஸ்ட் அருண் ரேஷியோ தான் கொடுக்குறாங்க. ஸோ அருண் இஸ்ட் சுரேஷ் கொடுத்துட்டு ஆனால் கேட்குறது என்ன? சுரேஷ் இஸ்ட் அருண். ஸோ கவனமாக இருக்கணும், இதில் தான் கவனமாக இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னு வரும்? சுரேஷனுடைய வயது 28 இஸ்ட்டு 16ன்னு வரும். கேன்சல் பண்ணேன்னா 14, 8. அதுக்கப்புறம் 7, 4. ஸோ ஆப்ஷன் 7:4. ஸோ ஆப்ஷன் ஆன்சர் வந்து 7:4. ஸோ ஆப்ஷன் சி 7:4 அப்படிங்கிறத நமக்குரிய ஆன்சர். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல ஒரு வேலை சுரேஷ் இஸ்ட் அருணுங்கிறத கவனிக்காமல் அருண் இஸ்ட் சுரேஷ்னே எடுத்துருந்தேன்னு வையேன், 4:7 ஆன்சர் வந்திருக்கும். அதுதான் ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்லேயே இருக்குது. நம்ம தப்பு பண்ணுவோம்னு சொல்லி தான் அதை ஃபஸ்ட் ஆப்ஷனில் வைக்கிறாங்க பாருங்களேன். ஸோ ஆனால் நமக்கு என்ன கேட்குறாங்க? சுரேஷ் இஸ்ட் அருண் தான் கேட்குறாங்க. ஸோ கொஷினை கவனமாக படிக்கணும். இந்த ரேஷியோவில் இது ஒரு முக்கியமான விஷயம். கொஷினை கடைசி யாருக்கும் ரேஷியோ கேட்குறாங்கங்கிறத கவனிக்கணும். ஓகேவா? ஸோ இது ஆன்சர் வந்து 7:4. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அதனுடைய ஆன்சர். அடுத்த கொஷின். The difference between the present age of P and Q is 8 years. P மற்றும் Qவின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 2:3. மேலும் அவர்கள் வயதுகளின் வித்தியாசம் 8 ஆண்டுகள் எனில். அதாவது the difference between the present age வந்து 8 வருஷம். இது present ageப்பா. இப்போ பிக்கும் கியூவுக்கும் யார் பெரியவங்க, யார் வந்து வயது மூத்தவங்க, யாருக்கு வயது கம்மின்னு தெரியாது. ஸோ அப்போனா 8 வருஷம்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேருனுடைய வயதினுடைய வித்தியாசம் 8 வருஷம்னு சொல்லிட்டாங்க. அது இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ ஆஃப் தயர் ப்ரெசன்ட் ஏஜ். அதாவது தற்போதைய வயதின் விகிதம் வந்து எவ்வளோவா? 2:3ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ பி வந்து 2, கியூ வந்து 3. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 2xன்னு எடுத்துக்குவேன், கியூ இஸ் ஈக்குவல் டு 3xன்னு எடுத்துக்குவேன். ஓகேவா? எனில் பியின் தற்போதைய வயது என்ன? அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். அப்போ இங்கே வந்து ரேஷியோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 3x - 2x 1xன்னு வருமா? அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது இந்த 8 வருஷம் சொல்லி கொடுத்துட்டாங்களே, டிஃப்ரென்ஸ் தான் 8 வருஷம் சொல்லி கொடுத்துட்டாங்களே. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 8. அப்போ எக்ஸ் வந்து 1x வந்து 8ன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. 1xங்கிறது என்னது? 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ப்ரெசன்ட் பி ஏஜ் என்ன? அதாவது பியினுடைய தற்போதைய வயது. பியினுடைய தற்போதைய வயது 2x. அப்போ 2x என்ன? அவ்வளோதான் கேள்வி. 2x என்ன? 1x 8 அப்படின்னா 2x எவ்வளவு? 16. ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன் ஏ 16 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வயது விகிதம் கொடுத்துட்டாங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2:3. வயது வித்தியாசம் எவ்வளோவா? 8 வருஷமா. அப்போ எங்கள் 2க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 1. அப்போ 1ங்கிறது 8 அப்படின்னா என்ன கேட்குறாங்க? பியினுடைய தற்போதைய வயது. பியினுடைய தற்போதைய வயது 2x. 1x 8 வருஷம் அப்படின்னா 2x எவ்வளவு? 16 வருஷம். ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன் ஏ 16 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஷின். முரளிஸ் present ஏஜ் இஸ் half ஆஃப் his father's ஏஜ். முரளியினுடைய தற்போதைய வயது வந்து அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். ஸோ முரளியினுடைய ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ இது வந்து ப்ரெசன்ட். ஓகேவா? முரளியினுடைய ப்ரெசன்ட் ஏஜ் வந்து என்னவா இருக்கான்? அவருடைய தந்தையனா ஃபாதர்னு எடுத்துக்கிறேன், எஃப். தந்தையின் வயதில் பாதி 1/2 எஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1/2 எஃப். ஓகேவா? பிஃபோர் 10 years. அப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி போட்டுக்கிறேன். 10 வருஷம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் வாஸ் த்ரைஸ் ஹிஸ் ஏஜ். அதாவது முரளியின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தந்தையின் வயதானது முரளியின் வயதை போல மும்மடங்காக இருந்தது. அப்போ 3mன்னு வருமா? அதாவது அவருடைய அப்பாவுடைய வயது வந்து அதாவது முரளிங்கிறது பையன் தானே, அந்த பையனுடைய வயதை காட்டியும் 3 மடங்கு இருந்ததான். ஓகே தானே? முரளியின் வயதை போல் 3 மடங்காக இருந்தது. அப்போ என்ன சொல்கிறாங்க? முரளி மற்றும் அவரது தந்தையின் தற்போதைய வயதினை காண்க. ஸோ சிம்பிள். ஃபஸ்ட்டு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்குவா. இப்போ 2m = 1f. அப்படியே ரேஷியோ எழுதுகிறேன். முரளியினுடைய வயது 1x, அவங்க அப்பாவினுடைய வயது 2x. ஓகேவா?
இங்கே போட்டேன் ரேஷியோ. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடியா அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம்ல. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 3y, எஃப் இஸ் ஈக்குவல் டு 3yன்னு எடுத்துக்கிறேன். முரளியினுடைய வயதை 1yன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க? ப்ரெசன்டேஜ் ஆஃப் முரளி அண்ட் ஹிஸ் ஃபாதர். இப்போ ப்ரெசன்டேஜ் இது தானே. இப்போ ப்ரெசன்டேஜ் ஆஃப் முரளி 1x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ரெசன்டேஜ் ஆஃப் ஃபாதர் கண்டுபிடிக்கணும். 2x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இங்கே எக்ஸுன்னு இருக்குது முரளியினுடைய வயது, இங்கே 2xன்னு இருக்குது. -10 ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ -10 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ரேஷியோ வருது? இங்கே ஒய்ன்னு வருது, 1yன்னு வரும், கீழே 3yன்னு வருது. கரெக்டாக? அப்போ இந்த ஒய்யையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ 3x - 30 இஸ் ஈக்குவல் டு 2x - 10ன்னு வரும். இங்கே 2x - 10, இங்கே 3x - 13 வரப்போகுது. இங்கே 2x இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன், இந்த 30 அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ 30 - 10ன்னு வரும், 3x - 2xன்னு வரப்போகுது. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 30 - 10 என்னது? 20. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கிடச்சிருச்சு. அப்போ நமக்கு என்ன வேணும்? 1xம் 2xம் வேணும். அப்போ 1x எவ்வளவு? 20. 2x எவ்வளவு? 2 × 20 40. அப்போ 20, 40 அப்படிங்கிறத என்னுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 20, 40 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ முரளியினுடைய தற்போதைய வயது 20, அவங்க அப்பாவினுடைய தற்போதைய வயது 40. அடுத்த கொஷின். ராமின் வயது அவர் மகள் நந்தினியின் வயதை போல் 7 மடங்கு 5 வருடங்களுக்கு பிறகு. ஸோ இது அப்போ இது ப்ரெசன்ட் ஏஜ். ஓகேவா? அப்போ ப்ரெசண்ட்டில் என்னன்னு பார்க்க போகிறோம். ராமின் வயது 6ன்னு எடுத்துக்கிறேன். ராமின் வயது அவரது மகள் நந்தினியின் வயதை போல் 7 மடங்கு. அப்போ ராமினுடைய வயது 7 மடங்கா நந்தினியினுடைய 7 மடங்குக்கு, நந்தினியுடைய வயதிலோட 7 மடங்குக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. 5 வருடங்களுக்கு பிறகு. அப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ் +5 இங்கிட்டு இப்படி போட்டுக்கிறேன். +5 என்ன ஆகுதான்? 5 வருடங்களுக்கு பிறகு ராமின் வயது மகளின் வயதை போல், மகள் யாரு? நந்தினி. நந்தினியின் வயதை போல் 5 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? ஸோ அப்போ இந்த ராமுக்கு இது அப்படியே எழுதிக்கலாம். அப்போ ராமுக்கு வந்து 7x, நந்தினிக்கு 1x. ஓகேவா? அப்போ என்ன கேட்குறாங்க? தற்போதைய வயது என்ன? அப்போ 7xம் 1xம் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? 7xம் 1xம் கண்டுபிடிக்கணும். இல்லை 1xம் 7xம். ஸோ ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும். அது ஆக்சுவலாக 1x 7x என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு நமக்கு அதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ அப்போ 7x + 5, இங்கே இதை அதே மாதிரி போட்டுக்கிறேன்னா ராமினுடைய வயது = 5y, நந்தினியுடைய வயது 1yன்னு வரும். அப்போ 7x + 5 ÷ 1x + 5 இஸ் ஈக்குவல் டு 5ங்கிறது 5 வருஷம் கழிச்சுங்கிறதுனால 5 ஆட் பண்ணுறோம். இங்கே 5y ÷ 1y கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ 7x + 5 இஸ் ஈக்குவல் டு 5, இங்கே ஒய் கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ இங்கே 1 × 7x + 5 7x + 5, இங்கே 1x + 5 × 5, அப்போ 5x + 25ன்னு வரப்போகுது. இந்த 5x அங்கிட்டு கொண்டு போயிடுறேன், இந்த 5 இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அப்போ 2x 7x - 5x 2x, இந்த 5 அங்கிட்டு போயிடுச்சுன்னா 25 - 5 20. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வருமா? 2x 20னா x இஸ் ஈக்குவல் டு 10 கேன்சல் பண்ணோம்னா. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 10. நமக்கு என்ன வேணும்? 7xம் 1xம். அப்போ 1xங்கிறது 10, 7x அப்படிங்கிறது 70. ஸோ ஆன்சர் வந்து 10, 70. ஸோ யாருடைய வயதுன்னு சொல்லலை, ப்ரெசென்ட் ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ராமனுடைய வயதா, ஃபஸ்ட்டு நந்தினியோட வயதான்னு இல்லை, 10, 70 ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ சப்போஸ் 10, 70 ஒரு ஆப்ஷன்லையும் 70, 10 ஒரு ஆப்ஷன்லையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க தென் த ஏஜஸ் ஆஃப் ராம் அண்ட் நந்தினி, இல்லை நந்தினி அண்ட் ராம் அப்படின்னு வரிசையாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து மொத்தமாக கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுடைய ப்ரெசென்டேஜ் என்ன? 2 பேருடைய ப்ரெசென்டேஜ். அப்போ 10, 70. ஸோ ஆப்ஷனில் ஒன்று தான் இருக்குது. ஸோ 70, 10ன்னு ஒன்று நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலை, 10, 70 தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி 10, 70. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you to all. Thank you.